நண்பர்களே, நேற்று நான் இந்த எம்ஜிஆர் நகரில் இருந்த ஒரு இளமை நிகழ்வுகளை படத்தோட நிகழ்வோட முடிச்சிருந்தேன் நேற்றைய பகுதியை. இன்று தொடர்ச்சியாக சொல்கிறேன். பொதுவாக உலகத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. அந்த பொன்மொழி என்னென்னா, கெட்டதிலும் ஆசீர்வாதம் ஒளிந்திருக்கும். இது சத்தியங்க. என் வாழ்க்கையில் நடந்தது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன் கெட்டதில் ஆசீர்வாதம் ஒளிந்திருக்கும்ன்ட்டு. நான் போனது உப்மா கம்பெனி. 6 நாளில் லாட்ஜிலெலாம் தங்க வச்சு ஓட்டான் டைரக்டர். அந்த இடத்துல ஒரு கதிரவன் சொல்லிட்டு ஒரு மனிதரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அந்த யூனிட்லேயே. அவர் எனக்கு ஃப்ரெண்டாகிறார். அவர் சிவில் கான்ட்ராக்ட்லாம் பண்ணக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தோழமை மூலமாக போர்வெல் லாரி இருக்கு பாருங்கள், ரிக்கு அந்த ரிக்கை எடுத்துகிட்டு சென்னையில் தொழில் பண்ணுறார். அப்போ அவருக்கு உதவியாக என்னை கூப்பிட்றார். இதுவரை கொஞ்சம் கூட வெளிநாடே இல்லாமல் இருந்த நான் முதல் முறையாக அவர் கூட அந்த ரிக்குக்கு கூட அடைஞ்சி அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அம்பத்தூரில் ஜிவிகே போர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் கம்பெனியை நான் 15 வருஷம் நடத்தி அதன் மூலமாக ஒரு திருமணம்லாம் பண்ணி சினிமா போராட்டத்துக்கு அந்த தொழில் உபயோகமாக இருக்குது. என்ன நான் பண்ண தவறு என்னென்னா, அதையாவது ஒழுங்காக பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சினிமாவிலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். நான் பண்ண தவறு என்னென்னா, கடையை மனைவிக்கிட்ட ஒப்படைப்பேன். ஒரு மேனேஜர் ஒருத்தன் சீனிவாசன் ஒரு பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சினிமான்ட்டு வடபழனிக்கு வந்துடுவேன். அப்போ என்னுடைய நிறுவனத்துக்கு போட்டியாக ராஜி எலக்ட்ரிக்கல்ஸ்னு அம்பத்தூரில் ஒரு எலக்ட்ரிக்கல் என்னுடைய வீக்னஸ் பலவீனம் எல்லாம் பார்த்து அவன் ஒரு ரேட்டு பைப்பெல்லாம் போட்டு டேமினேட் பண்ண வியாபாரத்தில் நான் தோற்றுட்டேன். ஆனால் அந்த வியாபாரத்தில் நான் ஜெயிச்சிருக்க முடியும், சினிமா ஆசை மட்டும் இல்லாமல் இருந்ததுதான். ஏன்னா என் நோக்கமும் லட்சியமும் போர்வெல் ஏஜென்ட் ஆகணுங்கிறது கிடையாது, சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணுன்ட்டு. இதை தான் இன்றைக்கி பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே நேரத்தில் 2 குதிரையில் சவாரி செய்ய முடியாது. இப்போ பார்ட் டைமில் நான் ஒன்று வேறு தொழில் பார்த்துக்கிறேன், மீதி நேரத்தில் இங்கே வரேன். பேச்சுக்கு சரி வரும், செயலுக்கு சரி வராது. தப்போ தெரியும். இன்றைய இளைய தலைமுறை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. 7 வருஷம் வரைக்கும் உங்கள் இலக்கு, உங்கள் ஆழ்மனம், உங்கள் சிந்தனை அனைத்தும் எதில் இருக்கணும்னா சினிமா. 7 வருஷத்துக்குள்ளே நான் டைரக்டர் ஆகலைன்னா இதுக்கு கும்பிடு போட்டு வேறு வேர்ல்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரே கான்சன்ட்ரேஷன் இருந்தீங்கன்னா, அதை ரொம்ப நேர்த்திங்கன்னா, அது என்னுடைய துறை மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் இலக்கை தொட்டு விடலாம். மறுபடியும்